அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் திட்டங்கள் மலேசிய பொருளாதாரத்தின் மீது ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படும் தாக்கங்கள் குறித்து அமைச்சரவை விவாதிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் கூறினார். மலேசியாவும் அமெரிக்காவும் குறிப்பிடத்தக்க வணிக பங்காளிகள் என்பதை சுட்டிக்காட்டிய அவர், மலேசியா மின்னியல் மின்சார பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் ஒரு முக்கிய நாடாக திகழ்கிறது என்றார். மலேசிய அரசாங்கம் இதன் பாதிப்புகளை ஆய்வு செய்யும். அதேபோன்று விஸ்மா புத்ராவும் இந்த வரி விதிப்பு ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து விவாதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆக கடைசியான நிலவரங்களை நாம் கண்காணித்து வருகிறோம். இதன் வழி திரட்டப்படும் தகவல்களை விவாதத்திற்காக அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று இங்கு சிரம்பானில் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு மூத்த பிரஜைகளுக்கும் சீன ஆலயங்களுக்கும் உதவிகள் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை சொன்னார். ஜனவரி 20 திங்கட்கிழமை அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப், அமெரிக்கா இறக்குமதி செய்யும் உலகளாவிய இறக்குமதிகளுக்கு 10 முதல் 20 விழுக்காடு வரையிலான வரியும், சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 60 விழுக்காடு வரியும் விதிக்கப்படும் என்று சூளுரைத்தார். இதற்கிடையே சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பிப்ரவரி 1 முதல் 10 விழுக்காடு வரை வரி விதிப்பது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டார். ட்ரம்பின் இந்த முயற்சியானது மலேசிய தயாரிப்பு சிப்ஸ்கள் மீதான தேவைகளை பலவீனப்படுத்துவதாக உள்ளது என்று முதலீடு வாணிபம் தொழில்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தங்கு ஜஃப்ரோல் அப்துல் அசீஸ் கூறியிருந்தார். அமெரிக்க அதிபரின் இந்த வரி விதிப்பு திட்டமானது மலேசியாவின் மின்னியல் சிப்ஸ் சந்தையை கடுமையாக பாதிக்கும். இத்துறையில் முதலீடு செய்திருப்பவர்கள் முடிவு சாதகமற்ற முறையில் இருக்கும் என்று அவர் மேலும் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.